கொஞ்சம் இருங்க தாத்தா, என் ரூமை நீங்க பார்க்கலாம். நான் ரூமை சரி பண்ணிட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன். அதான் பரவாயில்லன்னு தாத்தா சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? இல்ல, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா சரிம்மா, ஒரு நிமிஷம் தாத்தா. போயிட்டு வா. ஏப்பா கதிரு, பொம்பளை பிள்ளை இருக்க ரூமு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், எல்லாம் சரி பண்ணிட்டு வருவா. தாத்தா, கதிர் வந்து பாருங்க. வாங்க. நல்லா இருக்குமா? ஆஹா பிரமாதம். உன் ரூம் எங்கம்மா இருக்கு? இங்கதான் தாத்தா, வாங்க வாங்க. ரூம் நல்லா அழகா வச்சிருக்க நர்மதா. அம்மாடி, உன் அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்னு உன் ரூமை பார்த்தாலே தெரியுதுமா. அப்புறம்மா அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன். சரிம்மா சரி. தேக்கு தாத்தா. பர்மா தேக்குப்பா. கதிர் கதிர் கதிர். என்னாச்சு? இல்ல, அந்த இடத்துல போல்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. கார்பெண்டர் வர சொல்லி ரிப்பேர் பண்ணணும்னு அப்பா சொல்லிருக்காரு. அதான். தாத்தா, பால்கனிய வந்து பாருங்க. பால்கனில வியூ ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. அதையும் பாத்துருவோம். பிரமாதமா இருக்குப்பா. ஆமா தாத்தா. தாத்தா குடுமா குடு. கதிர் குடு. ரொம்ப பிரமாதமா இருக்குமா. குடிங்க. சரிம்மா, நீ உங்க அப்பா அம்மா வர நேரம் ஆகுன்ற, நாங்களும் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போக வேண்டி இருக்கு. அதனால உன்கிட்டே பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுறோம். நீ என்ன சொல்ற கதிரு? அதுக்கு இல்ல தாத்தா, அவங்க அம்மா அப்பாவை பார்க்காம போறதா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுல என்னப்பா இருக்கு? கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம். தாத்தா கொடுங்க. ஏப்பா பத்திரிக்கை எடுப்பா, கொடுத்துருவோம். நர்மதா, ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க. கொடுப்பா. அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். சரியா? கண்டிப்பா வந்துருவோம் தாத்தா. சரிம்மா, நாங்க புறப்படுறோம். தாத்தா, எனக்கும் நீங்க வந்துட்டு எங்க வீட்ல ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிடாம போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏப்பா, அவ சாப்பாட்டை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு அது ஞாபகத்துக்கே வருது. நாம ஒரு வீட்டுக்கு தானே பத்திரிக்கை கொடுக்கணும். அதை சாயந்தரம் பஸ் ஏறும்போது பத்திரிக்கை கொடுத்துருவோம். நர்மதா விருப்பப்படி இங்க உட்கார்ந்து சாப்பிட்டே போயிருவோமே. சரி தாத்தா. அப்படியே போற வழியில சாப்பிட்டு போயிடலாம்னு நினைச்சோம். சரி ஓகே தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம இங்கே சாப்பிட்டு போயிடுவோம். சரிம்மா, உன் விருப்பப்படியே நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு போறோம். சாயந்தரம் தான் உங்க அப்பா அம்மா வருவாங்கன்னு சொல்றியே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். என்னம்மா இதுக்கும் யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல தாத்தா, நம்ம இருந்து சாப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டோம் பாருங்க, அதான் சந்தோஷத்துல வார்த்தையே வரல. இருக்காதா பின்ன? நம்ம வீட்டுல இருக்கும் போதே நம்மள விழுந்து விழுந்து கவனிப்பா. இப்ப அவ வீட்டுக்கு வந்திருக்கோம், கவனிக்காம நான் விடுவா? தாத்தா, கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்லையா? அம்மா நிதானமா சமையல் பண்ணு, அவசரப்படாத, பதட்டப்படாத. நான் இப்படி ஓரமா சோபால தலையை சாச்சுக்கிறேன். கதிரு, நீ கூட மாட போய் சமையலுக்கு ஒத்தாசை பண்ணு.
பாசக்கார பிள்ளை. ஐயோ, நான் வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது இதானா? தேவை தாண்டி உனக்கு.